தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் நூற்றாண்டு மீன் அங்காடி அருகில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அந்த பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஹரிஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மீன் அங்காடி அருகில் உள்ள சாலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள், குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களும் அவர்கள் பெரும் துயரத்துடன் தான் இந்த சாலையை கடந்து செல்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சாலையானது தினம் ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு முக்கிய பாலமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த சாலையில் பயணம் செய்வதால், அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதிகமாக விபத்து ஏற்படுது என்று நினைத்தால் அதை தவறவும் அவர்கள் இந்த சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் அவர்கள் பயணம் செய்வதால் அவர்கள் வாகனமும் பழுதடைந்து விடுகிறது. மேலும் இந்த வாகனம் பழுதடைவதால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் வாகனத்தை சரி பண்ணுவதற்காகவே அந்த பணம் செலவாகி விடுகிறது வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய சூழ்நிலையை மாநகராட்சி கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் உள்ள சாலையை அனைத்தும் சீர் செய்ய வேண்டும் என இந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன். சிக்னல் 20 அடி நோண்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 அடி ஒரு ஜானுக்கு நோண்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பலமாக இருக்கும். அது அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி அன்றைக்கே முடிக்க மாட்டாங்க. முடித்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுடுறாங்க. அது கரெக்டாக லெவலாக ஜல்லி போட்டு மட்டமாக பண்ணுறது கிடையாது. போய் பொத்துன்னு வண்டி விழுவுது. நம்ம பிரச்சனை இல்லை, 2 வீலர் வந்தான்னு வச்சுக்கோங்க, 10 ஸ்டெக் ஆகி கீழே வந்துடுவாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது நம்ம இது போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போட்டுருக்காங்கல்ல, அது உள்ளே போய் உட்காந்துருது. அதை தூக்கி நல்ல ரோடு போடும்போது அதை தூக்கி மேலே போட்டு ஜல்லி போட்டு மட்டமாக ரோடு லெவலாக போட்டால் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஃபால்ட்டு. ரெண்டாவது அங்கங்கே குழியாக இருக்குது. குழியாக இருக்கும்போது ஃப்ரெண்டில் கார் போகுது. ஃப்ரெண்டில் கார் போகும்போது நம்மளுக்கு தெரியாது, டிராஃபிக்கில் தெரியாது, ரன்னிங்லையும் தெரியாது. சரி, ஃப்ரெண்டில் கார் போகுதுன்னு போயிட்டே இருப்போம். அந்த இடத்துல ஒரு குழி, ரெண்டாவது ஒரு குழி இருக்கும். பொத்துன்னு போய் வண்டி விழுவோம். நம்மளுக்கு 3 வீலர் 4 வீலர் கார் வீலர்லாம் சொல்லலாம். 2 வீலர் பட்டுன்னு வந்தால் என்ன ஆகும், ஃபேமிலியோட வந்தாங்கன்னா அப்படியே கீழே விழுவ வேண்டியது எல்லாருமே. அதே மாதிரி நிறைய டேமேஜ் ஆகுது வண்டியில். மெயினாக வந்து வண்டி 4க்கு தான் பெண்ட் ஆகும், 2 வீல் பெண்ட் ஆகும், டயரு போகும். அதை திரும்பி மாற்றணும், அதை சரி ரெடி பண்ணணும், அதுக்கு ஒரு 2000-3000 செலவாகும். அது ஒரு பிரச்சனை. ஆனால் எங்கே பார்த்தாலும் பள்ளம் தான், ஒரு இடம் மட்டும் இல்லை. மெயின் பள்ளம்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் பள்ளம் தான் நிறையா இருக்கும். எல்லா சிக்னல்லையும் இருக்கும், எல்லா சிக்னல்லையும் அந்த பள்ளம் இருக்கும். மூட மாட்டாங்க, ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, அங்கங்கே அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. இதுதான் ஃபால்ட்டு. மழை பெஞ்சாங்க தண்ணி நிற்க தான் செய்யுது. அது தான் இல்லை. குறிப்பிட்ட இடம்னா சிட்டி சென்டரில் இருக்கும். நேற்று கூட பார்த்தேன் சிட்டி சென்டர் அந்த கல்யாணி ஹாஸ்பிட்டல்லாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேர் என்ன சொல்கிறீங்க, டேமேஜ். அது அந்த மூடி மேக்னெட்டு அந்த இது வந்து எப்படியும் டவுனில் தான் இருக்குது சிட்டி சென்டர். அந்த சைடு ரோட்டில் அப்படி தான் இருக்குது. இப்படி வளைஞ்சாலும் அப்படி இருக்கும், அப்படி வளைஞ்சாலும் இப்படி இருக்கும். போயிட்டு இருப்போம், டவுனுக்கு கீழே தான் விழுவோம். அதில் நிறைய கஷ்டப்பட்டு பயப்படாங்க வேறு. என்ன வண்டியை பார்த்து ஓட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், வண்டி முன்னாடி போயிட்டுருக்கோம் நிறையா வண்டி. நம்ம பார்த்து எப்படி ஓட்ட முடியும்? நம்ம ஹைவேல போகிறோம் பார்த்து போகிறதுக்கு, நம்ம ஓட்டுறது டிராஃபிக் ஜாமில் ஓட்டிட்டு போயிட்டு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இது மெயினாக அந்த சிக்னல் தான் பிரச்சனை பெரியமாகுது. ரெண்டாவது போலீஸ் யாரும் கேட்குறாங்க, அங்கங்கே நிப்பாட்டுறாங்க, செக் பண்ணுறாங்க, இது இருக்குதா அது இருக்குதான் கேட்குறாங்க. ஆனால் இதான் செக் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு 7-8 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். நான் இந்த சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல வெறும் குண்டு குழியுமாக வரும், பள்ளம். புதுசாக ரோடு போடுவானுங்க, அதை தோண்டுவானுங்க, உடனே பின்னாடியே வந்து தோண்டுவானுங்க. அதை ஒழுங்காக மூட விட மாட்டாங்க. கேட்டால் அது வேற ஒருத்தர் கான்ட்ராக்டுன்னுவாங்க. அதை மூடுறதுக்கு வேற ஒரு கான்ட்ராக்ட் ஆகும், சரியாக மூட மாட்டாங்க. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 3 பேரோ 4 பேராவது பார்ப்பேன் கீழே விழுந்து வர்றது. அதுவும் 2 வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஹெல்மெட்டுக்காக கேஸ் இப்போ வண்டி பிடிக்கிறத விட ரோட்டில் பள்ளம் இல்லைன்னு சொல்லி அது கார்பரேஷனில் போய் சரி பண்ணாலும் பாதி ஆக்சிடெண்ட்டை குறைக்கலாம். ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப கேவலமான ரோடாக வச்சுக்கிறானுங்க. நான் கவர்மெண்ட்டு எவன் மாறினாலுமே இப்படி தான் இருக்குது. அதுவும் இந்த பீரியடில் ரொம்ப அநியாயம். இந்த ரோடு சாலை விதிகள்ன்றது எவனும் பார்க்குறதே கிடையாது. ரோடு எப்படி இருக்கணும் ஏதாக இருக்கணும்னு எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் காதிலே வாங்குறது கிடையாது. பள்ளம் தோட்டத்தில் எதுக்கு தோட்டுறீன்னு கேட்டால் கூட உன் வேலையை பாடுறான்றான். சரி, தோண்டினா கேட்டால் மூட்டு போனோன்னா நீ ஏன்டா இந்த பக்கம் வரேன்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப அனாவசியமான கேள்விங்க. அதில் நம்ம கேட்க போனால் பிரச்சனை தான் வருது. இதை யார்கிட்ட முறையிடுறதுன்னு தெரியல. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அப்படி சகிச்சுக்கினே போக வேண்டியதாக இருக்குது. இவங்க பார்த்துங்க.